போட்டோ போட்டோ என்ன கிடையாது. இல்ல வேற வேற இல்ல வாக்குறுதி மட்டும். அது என்ன பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோவா? சரி, எனக்கு விருப்பம் இல்லாம தான் காட்டுறேன். சரியா? ஏன்னா நான் காட்ட அவர் கோவம் வருது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவப்படுறாரு. இது நான் பொறுப்பு கிடையாது. சரியா? இதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. சரி, நான் என்ன சொன்னேன் இரு காட்டுறேன். முதல்ல சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஏன் அந்த போட்டோ என்னன்னு சொல்லிடுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் என்ன சொல்றேன், நம்முடைய முதலமைச்சர் திருப்பி சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி, அதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது நம்முடைய முதலமைச்சர் திரும்ப சொல்றது. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன், அவர் தான் தலைவர். திமுக தான் கேப்டன். நம்முடைய தலைவர் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. டெல்லி அணின்னு சொல்றோமே, டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? அங்க மோடி. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அவர்கிட்ட நான் கேட்பதெல்லாம் என்ன, நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்ல கடந்த 5 வருஷத்துல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது திட்டங்கள் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே மோடியும் அமித்ஷாவும் மாறி வராங்கல்ல தமிழ்நாட்டுக்கு. அவங்க 2 பேரும் வராங்களே, பணம் வருதா? நம்மளோட நிதி பகிர்வு வருதா? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் வர்றதில்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சது மோடி. அதற்கு அப்போ அடிமையா இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. எங்கேயாவது முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொல்லிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, செத்து போட்டாருமா. என்ன இவன் உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான், பால்டாயில் குடிச்சு சாவு அப்படின்ட்டாருமா. என்ன போட்டோ கேட்கறது நீ, சாவுறது நானா? நாளைக்கு வராரா? அவர்கிட்ட கேளுங்க போட்டோ. எனக்கு உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டார். ஆமா, எனக்கு அவர் இருக்கக்கூடிய அனுபவம் எந்த அனுபவம் கிடையாது தான். முக்கியமா இந்த அனுபவம் கிடையாது தான். நீங்க பாக்கலையா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழே ஒருத்தர் இருக்காரு, தெரியுதா? கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சிங்களா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த அம்மையார் இறந்த பிறகு இப்படிதான் டேபிள் சேருக்குள்ள பூந்து போய் சசிகலா காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. யார் காலையும் பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதைத்தான் சொன்னேன். இதுக்கு தான் எனக்கு கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்கினாங்க, அதனால மரியாதை நிமித்தம் அவங்க காலில் விழுந்தா என்ன தப்பு, அவங்க என்னை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, புரிஞ்சுக்கிறோம். நீங்க காலில் விழுந்த தப்பே கிடையாது. நாங்க என்ன கேட்கிறேன்னா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோன்னு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு. அதுதான் நாங்க தப்புன்றோம். இருங்க, இப்போ நாம பேச வேணாம். இதை சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பேசிட்டாங்க. ஆமா, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, அந்த ஆள் காலில் வந்து விழுந்தது உண்மை தானே, காலில் வந்து விழுந்தது என்னை உள்ள அமிச்சிட்டு என்னை பார்த்து கேள்வி கேட்டு என் காலை வாரி விட்டது உண்மை தானே அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், பெரியவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். நாம உட்காந்து வெறும் வேடிக்கை பார்ப்போம். சரியா? இனிமே போட்டோலாம் கேட்கக்கூடாது. நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாடு டெல்லியிலிருந்து மோடி அவர்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கணும். தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா மாநிலங்களையும் ஆட்சி அமைச்சிட்டோம், எல்லா மாநிலங்களையும் கண்ட்ரோல் பண்றோம். ஆனா தமிழ்நாடு மட்டும் நம்ம கையில சிக்க மாட்டேங்குதுன்னு ஒன்றிய பாஜக அரசு பாக்குது, மோடி பாக்குறாரு.
அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடிமையை வச்சு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவர் பயன்படுத்தி தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க ஒன்றிய பாஜக அரசு. நம்ம தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம். அதை இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம்.